ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டோட மெனு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆலு பன்னீர் அண்ட் தென் க்ரீன் பீஸ் வச்சு ஒரு கிரேவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் லைக் குருமா டைப்பில் எனக்கு வேணும், எனக்கு வந்து க்ரீம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் குருமா பேட்டர்னில் இருக்கணும். அதாவது இட்ஸ் லைக் ஆலு மட்டர் பன்னீரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் எப்பயும் போல் நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் நூடுல்ஸ். ஸோ இதில் சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ சாஸ், கெச்சப் எதுவுமே கிடையாது. பக்கா என்ன சொல்கிறது, ஹோம்மேட் மசாலாஸில் பண்ண ஒரு சூப்பர்பான நூடுல்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கர்ட் ரைஸ், யம்மியான ஃப்ரூட் கர்ட் ரைஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி. அந்த குழந்தையோட பர்த்டே, அவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மஷ்ரூம் அண்ட் தென் மட்டர் அண்ட் தென் கார்ன் சூப் கொடுத்துருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடாது, ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கணும், பட் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேஷ்யூஸ் ஃபுல்லாக அரைச்சி போட்டு அந்த கேஷ்யூ பேஸ்ட்டில் தான் இன்றைக்கி அந்த சூப் நான் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது குடிக்கும் போதே. ஸோ அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேற்று உங்களுக்கு குலோப்ஜாம் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ குலோப்ஜாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா செம்மையாக இருந்ததுங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த ஸ்பூன் வைக்கும் போதே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போகுது. குலோப்ஜாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலோப்ஜாமை நம்ம வந்து கட் பண்ணும்போது அப்படியே நழுகிட்டு போகணும். நம்ம சாப்பிடும் போதும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே டெக்ஸ்சரில் செம்மையாக வந்திருந்தது. ஸோ சந்தியாஸ் கிச்சனில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்கிங் எப்பயுமே நடக்கும். ஸோ ஒருத்தவங்க ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்து எல்லாம் லைனாக வந்துட்டுருக்கும். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் கூட மிஸ்பிளேஸ் ஆகாது. ஸோ எந்த இடத்துல கிரேவி வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் எல்லோரும் கிரேவி வைப்போம், எந்த இடத்துல தயிர் சாதம் வைக்கிறோமோ அதே இடத்துல தான் எல்லாருமே தயிர் சாதம் வைப்பாங்க. ஸோ அதுபோல் அவ்வளோ அழகாக நீட்டாக பேக்கிங் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம் எல்லாத்தையும். ஸோ எவ்வளோ அழகாக பேக்கிங் நடக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் மின்ட் ஷர்பத் கொடுத்துருந்தோம், வெல்கம் ட்ரிங்க்கு. ஸோ இது ஒரு ஃபுல் கோர்ஸ் மாதிரி போச்சுங்க இன்றைக்கி. வெல்கம் ட்ரிங்க்கு, சூப்பு அண்ட் தென் ஸ்டார்டர், அது மாதிரி மெயின் கோர்ஸ், அப்புறம் டெசர்ட் அப்படின்னு ஃபுல்லாக போச்சு. See you all. உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.